சார் இன்னும் எவ்ளோ சீட்ஸ் அவைலபிளா இருக்குன்னு வெப்சைட்ல செக் பண்ண முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஆக்சுவலா இப்போ ரவுண்ட் 2 வரைக்கும் நடந்துருச்சு. ரவுண்ட் 3 நடக்குது அப்படின்னா, நம்ம சீட்ஸ் வந்து செக் பண்ண முடியும். இப்போ போய் பார்த்தீங்கன்னா, உங்களால எக்ஸாக்ட்டா செக் பண்ண முடியாது. ஏன்னா ரவுண்ட் 2ல எவ்ளோ சீட்ஸ் வேக்கன்ஸா இருந்ததோ அது மட்டும் தான் உங்களுக்கு இருக்கும். எப்போ செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் 3 ஸ்டூடெண்ட்டா இருக்கீங்கன்னா, இது ரொம்பவே முக்கியமான விஷயம். ரவுண்ட் 3 ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஆகஸ்ட் 17 வந்து சாய்ஸ் ஃபீல் நடக்குதுன்னு தெரியும். 17, 18, 19 அப்போ 17ஆம் தேதி காலையில ஒரு 9 டூ 10 மணி இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, வெப்சைட்ல ஆஃப்டர் ரவுண்ட் 2 வேகன்சி லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. 7.5ல எவ்வளவு வேகன்சி இருக்கு, ஜெனரல்ல எவ்வளவு வேகன்சி இருக்குன்ட்டு அனௌன்ஸ்மென்ட் பண்ணிருப்பாங்க. அது ஒரு பிடிஎஃப் இருக்கும். ஒரு 500 பேஜுக்கு இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுல ஒவ்வொரு காலேஜ்லயும் எவ்வளவு சீட்ஸ் இருக்கு, ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளவு சீட் இருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஓகேங்களா? இது ரொம்பவே முக்கியம். இதை பார்த்துட்டு அப்புறமா சாய்ஸ் ஃபில் வந்து ரெடி பண்ணுங்க. ஓகேங்களா? 3 நாள் சாய்ஸ் இருக்கு. ஒரே நாள்ல உட்காந்துட்டு எல்லா காலேஜுமே சாய்ஸ் ஃபில் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஃபர்ஸ்ட் இதை எடுத்து கிளியர் கட்டா எந்தெந்த காலேஜ்ல சீட் இருக்கு அப்படிங்கறத எழுதிட்டு அதுக்கப்புறமா 2வது நாள் இருந்து கூட பண்ணலாம், தப்பு இல்ல. சரிங்களா? அன்னைக்கு 1வது நாள் நைட்டு கூட உட்காந்து பண்ணலாம், தப்பு இல்ல. அப்போ வேகன்சி லிஸ்ட் வரும், நம்மளால செக் பண்ண முடியும். தேர்ட் ரவுண்ட் ஸ்டூடண்ட்ஸ்க்கு 17ஆம் தேதி காலையில வேகன்சி லிஸ்ட் வரும் ஆஃப்டர் ரவுண்ட் 2க்கு அப்புறம். ஓகேங்களா? 17ஆம் தேதி வரும். தேர்ட் ரவுண்டுக்கான கவுன்சிலிங் கைடன்ஸ் வேணும்னா என்ன மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க.